விஷ்ணு மஞ்சு அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கு பேசுறதுக்கு. ஜெனரலாக மீடியா முன்னால் பேசுறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஆனால் இது ஃபர்ஸ்ட் தமிழ் பிரஸ் மீட். பெருமையாக இருக்கு, அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்கு, நர்வஸாகவும் இருக்கு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான், மெட்ராஸ், சென்னை. ஒரு லெவலுக்கு தமிழ் பேசுவேன். ரொம்ப வருஷமாக இங்கே இல்லாதனால கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா என்ன மன்னிக்கணும். ஸ்க்ரீன் பின்னால் மீடியா முன்னால் இல்லாமல் கரெக்டாக தமிழ் வரும், அது சில கருக்கியல் தமிழ் வரும், அதனால அது கேமராஸ் நம்மளால் பேச முடியாது. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ இந்த. So first and foremost, இன்னைக்கு வந்திருக்க all media, my heartfelt wishes and thank you very much for coming. 15 வருஷம் முன்னாலே நான் நடிக்க ஆரம்பித்தேன். அப்போதுலேருந்து யோசிச்சிருந்தேன், ஏதோ ஒரு நாள் நான் தமிழில் படம் பண்ணணும், தமிழில் மூவி ரிலீஸ் ஆகணும்ட்டு எனக்கு ரொம்ப வருஷம் ஆகுது. இன்னைக்கு அந்த சிவாவோட பிளெஸிங்ஸ்னால கண்ணப்பா ஏப்ரல் 25th ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரஸ்மீட் நான் தமிழில் இந்த படத்துக்கு வந்து சொல்கிறது வெரி வெரி ஹாப்பி. பேர் எல்லாரும் பற்றி சொல்லணும்னா எனக்கு நேரம் போதாது. பட் இன்னைக்கு ஸ்டேஜ் மேலே இருக்கிறவங்க பற்றி நான் வுட் லைக் டு தேங்க். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் சரத்குமார் அங்கிள். மன்னிக்கணும், நான் அங்கிள் அண்ணான்னு பேசினேன். எதுக்குன்னா நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பார்த்து பழக வச்சு இன்னைக்கு வந்து சார் மேடம் வந்து பேச முடியாது. அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ ஹார்ட் லக் வந்த சரத் அங்கிள் வந்து நான் ஒரு 15 வருஷம் முன்னால் 2011 நான் போய் ரிக்வெஸ்ட் கேட்டேன் படம் பண்ணேன். அப்போது வந்து வருஷம் வருஷம் கேட்டுருந்தா இப்போ பண்ணார். இப்போ கூட எங்கள் அப்பாவுக்கு மேலே மரியாதை லவ்ல தான் பண்ணார். சொல்லுவேன். அண்ட் தென் பிரபு அண்ணா, பிஃபோர் பிரபு அண்ணா அகைன் நம்ம சரத் அங்கிள். அவர் சொன்னார் 7 மணிக்கு வித் மேக்கப் இருக்குன்ட்டு. நாங்கள் ஒரு 100 days ப்ளஸ் நாங்கள் நியூசிலாந்து ஷூட் பண்ணுவோம். இந்த ஷூட் ஆன் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 days ஆன் டைம் போச்சுன்னா அந்த டைமிங் செட் பண்ணதே சரத் அங்கிள். ஹீஸ் அ லெஜெண்ட் இன் ஹிஸ் ஓன் ரைட். அவர் நான் 9 மணிக்கு வர வித் மேக்கப் 2 hours ஆகுது மேக்கப் பண்ண நினச்சா முடிவு தேவைட்டு செய்யணும். ஆனால் அவர் 7 மணிக்கு வராங்க, அவரோட முன்னால் இருக்கணும்னு இதில் நாங்கள் ஓடி போயிருந்தோம். அண்ட் ஐ ஹேவ் டு தேங்க் யூ வெரி மச் ஃபார் தட். அண்ட் தென் பிரபு அண்ணா நேற்று அந்த ஜோக் தெரிஞ்சது, திருப்பி நான் என்ன சொல்கிறேன் எங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா வந்து அண்ணான்னு சொல்கிறாரு, நான் வந்து தம்பின்னு சொல்கிறாரு. நான் சித்தப்பான்னு சொல்லணுமா அண்ணான்னு சொல்லணுமா அவர் எனக்கு கரெக்டாக கன்ஃபியூஷனாக அண்ணாலே ஸ்டிக் பண்ணுறேன். நான் சின்ன பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் டான்ஸ் கூட கற்றுக்கிட்டேன். அண்ட் அவங்க முன்னால் வளர்ந்தவனா எவ்வளோ சொன்னாலும் கம்மியாக இருக்கும் பிரபுவனை பற்றி. அவர் இன்னைக்கு வந்து ஒரு சாங் கோரியோகிராஃப் பண்ணுற தேவை கிடையாது. ஆனால் அவர் வந்து அவரோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் வந்து பண்ணார். 2 வாட்டி வந்தார் நியூசிலாந்து. இட்ஸ் அ வெரி லாங் வெரி வெரி டயர்டிங் ட்ரிப். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுனா நீங்கள் படம் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் எதுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணி அண்ணாவை ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன்ட்டு. நெக்ஸ்ட் எங்கள் டைரக்டர் முகேஷ் குமார் சிங் சார். அவர் ஒரு ஃபிலிம் எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி டிவி சீரிஸ் எடுத்துருக்காரு. அவரை நான் கூப்பிட்டு சார் நீங்கள் பண்ணோன்னா அவர் பண்ணாரு. நான் நிறைய டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன், கிரேட் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சம் கிரேட் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன். இவர் கூட இருக்கிற எனக்கு ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் நான் எப்பவுமே ஒரு நடிகனாக எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் போதெல்லாம் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் த ஹெல்ப் முகேஷ் சார். தேங்க்யூ சார். அண்ட் ஆந்தனி, நான் காக்கா பார்க்கும்போது வந்து ஆந்தனி ஒரு ஃபேன். அவர் அதில் எடிட் பண்ணியிருந்தார்.
அண்ட் இந்த படத்துக்கு அவர் வந்து பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் அவர் கேட்டேன். அண்ட் ஜெனரலாக ஒரு படத்தை அவர் ஒரு 1 வீக்கில் எடிட் பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த படம் 1 வருஷம் எடிட் பண்ணியிருக்காரு. You show how sincere and helpful he was. And thanks, Anthony, for spending 1 year on this project. And cameraman Siddharth and I are like brothers. And I thank Siddharth. Now he's அவர் இந்த படம் பண்ணுற தேவையில்லை. அவர் இஸ் an established cameraman and a very successful director கூட. அவரை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் செகண்ட் ஷெட்யூலில் நியூசிலாந்து போகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸில் வந்து பண்ணோம் நான் ரிக்வெஸ்ட் பண்ண அவர் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் இந்தியாவில் எனக்கு ஒரு பேட்ச் ஒர்க் ஷிவன் பார்வதியோட சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் அந்த ரியலி ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் Siddharth. And the last I saved up for Preeti. Preeti is a very talented girl and a very, very hard-working girl. And பெருமைப்படுறேன். இன்னைக்கு initially I thought Preeti நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோம்னு நினைச்சோம். But இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே she accepted 2 more films and those are released. But I'm really proud that we are able to launch a very, very good talent. And mark my words, she will be one of the, considering that, the way she behaves now, she keeps behaving like that, we will be one of the biggest stars. And I pray Lord Shiva for that to happen. Thank you very much. And April 25th, படம் ரிலீஸ் ஆகுது. கண்ணப்பா பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம், எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம். இப்போது இந்த ஃப்ரூட்ஸ் வந்து April 25th தான். The hard work of our labor will be there. And I pray and I hope I have the blessings of everybody. Thank you.